ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் பாட் ஓவர் சோல்டு கான்செப்டை பேஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து டெக்னிக்கல் வைஸ் வந்து ட்ரெண்டை வந்து அனலைசிஸ் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப எளிமையான முறையில் தமிழில் வந்து நான் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபர்தராக வந்து இந்த வீடியோ பார்த்தோம்னா நம்ம வந்து செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது. இந்த வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ வாங்க டாப்பிக்கில் போகலாம். ஸோ வழக்கம் போல் வந்து நம்ம டெலிகிராமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் வந்து பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னுடைய காண்டாக்ட் நம்பரும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஏதாவது டவுட்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா கால் பேக் வந்து பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஓவர் பாட் ஓவர் சோல்டு ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான என்ன மெத்தடை யூஸ் பண்ணுறோம், ஸோ எங்கே வந்து நம்ம வந்து ஓவர் பாட்டை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி எப்படி ஆப்போசிட்டில் வந்து நம்ம வந்து ட்ரேட் வந்து எடுக்கலாம் அப்படின்றத நான் டெக்னிக்கல் வைஸ் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மார்க்கெட் ரிசர்ச் குரூப்பில் வந்து டெய்லி பேசிஸில் மார்னிங்கில் வந்து சில முக்கியமான ஸ்டாக் நியூஸஸ் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து டெய்லி பேசிஸில் காலையில் ஒரு 3 to 5 ஸ்டாக் நியூஸஸ் வந்து நான் கொடுக்குறேன். இதனால் வந்து நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அதனால் நம்ம குரூப்லேயே வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ பொதுவாக வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் ஓவர் சோல்டு ஏரியா வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸ். மெயின் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமாடிட்டியில் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் சீசனில் நல்ல வாலடைல் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாடிட்டி தான். ஸோ கமாடிட்டியில் நேச்சுரல் கேஸ் அண்ட் குரூட் ஆயில் வந்து நல்ல மூவ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கும். இது சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய டைரக்ட் கிளாஸஸில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். அது அட்டன் பண்ணவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் பாட் ஓவர் சோல்டு ஏரியாவுடைய ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக விவேப் லைன் வந்து அப்டேட் பண்ணிட்டு விவேப்புடைய சீசன் வந்து ஆட் பண்ணுங்கள் 1 2 3. ஸோ விவேப் லைன் இது. ஸோ 1 2 3 3 சீசனை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். ஏன் இந்த 3 சீசனை வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாக வந்து விவேப் வந்து வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த சீசன் 3 லெவலில் இதெல்லாம் கிராஸ் பண்ணுதோ இது எல்லாம் ஓவர் பாட் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த லைன் கீழே இந்த தேர்ட் லைன் பாட்டமில் தேர்ட் லைன் எங்கெல்லாம் டச் பண்ணுதோ அதெல்லாம் ஓவர் சோல்டு ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த லைனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பாட்டில் மோஸ்ட்லி வந்து யாரும் பை பண்ணக்கூடாது, ஓகேங்களா? அதே மாதிரி ஓவர் சோல்டில் போயிட்டு யாரும் செல் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து நேச்சர் ஆஃப் காமன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்டை ஏன் சூஸ் பண்ணுறோம், ஏன் பொதுவாக நேச்சுரல் கேஸ் இதுக்கு நம்ம சூஸ் பண்ணால் நேச்சுரல் கேஸ் வந்து வாலட்டிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாக்கே கிடையாது, ஒரு கமாடிட்டி ஆப்ஷனே கிடையாது. ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு 10 பாயிண்ட் ஜம்ப் ஆச்சு, மினிமம் ஒரு 8லேருந்து 10 பாயிண்ட்டுக்கு மேலே ஜம்ப் ஆச்சு அப்படின்னா அதுக்கு மேலே அது ரைஸ் ஆகாது. எப்போது ரேர் கேஸ் மட்டும்தான் மார்க்கெட் கண்டினியூஸாக ஒரு 15 பாயிண்ட்டுக்கு மேலே வரையும் ரேலி ஆகும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் சீசனில் ஆஃப்டர் வந்து 6 to 7 o'clock மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு ஓவர் பாட் வந்திருக்கு அப்படின்னா இந்த ஓவர் பாட்டுக்கு முன்னாடியே ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம வந்து சில சஜஷன் வந்து லைவ் மார்க்கெட்டில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம ஷேர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவர் பாட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த ஓவர் பாட் வந்து நான் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து நான் பண்ணியிருக்கேன். 253 வந்து ஓவர் பாட் ஏரியா அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து அப்டேட் நான் பண்ணியிருக்கிறேன். எங்கே அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், என்னுடைய மார்க்கெட் ரிசர்ச் குரூப்பில் நான் உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். நான் மேக்ஸிமைஸ் வந்து பண்ணுறேன் பாருங்கள். ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணனா தான் இந்த இமேஜ் கிளியராக தெரியும். ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 6 o'clock மேலே இந்த லைன் ட்ராப் பண்ணியிருக்கு பாருங்க, 253 ரெசன்ஸ் லெவல். இது வந்து ஓவர் பாட் ஏரியா. இந்த ஓவர் பாட் ஏரியா மோஸ்ட்லி கிராஸ் ஆகாது. இந்த லைனை டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட், புரியுதுங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்களா நான் வந்து 253 லைனை டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். இதை தான் நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஓவர் பாட் ஏரியா வந்து டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகும்போது புட்டில் போயிட்டு பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேட் நீங்கள் இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். அதாவது ஒரு டெக்னிக்கலை எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படின்றத ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ இந்த மாதிரி இடத்துல போய்ட்டு நீங்கள் ஓவர் பாட்டில் போய்ட்டு புட்டு வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறது மூலிமா நீங்கள் அங்கே ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி ஒரு 50 பைசாவோ இல்லை 1 பாயிண்ட்டோ நீங்கள் வந்து கேப்சர் வந்து ஈஸியாக பண்ணலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமான டாக்டிக்ஸ் இது. பட் ஆனால் கம்பல்சரி இதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்னா டெக்னிக்கல் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா விவேப்பில் ஓவர் பாட் ஓவர் சோல்டு ஏரியாவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அங்கே ஆப்போசிட் டைரக்ஷனில் போய்ட்டு நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறது மூலிமா ஓரளவுக்கு ஸ்கேல்பிங் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம்.
பண்ணலாம். இது வந்து ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா தெரியும். நான் எவ்ரிடே ஈவினிங் வந்து நேச்சுரல் கேஸ் வந்து அப்டேட் வந்து நான் ரொம்ப துல்லியமாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே டெக்னிக்கல் ப்ளஸ் வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் நீங்கள் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் அப்டேட் நான் பண்ணுறேன். நான் செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது. அதனால் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில் வேணும் சார், உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நானும் ஜாயின் பண்ணணும், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். எனக்கு வந்து கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுறது மூலியமாகவே நீங்கள் வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். எந்த ஒரு பெய்டு சர்வீஸும் கிடையாது. எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஃப்ரீயாகவே நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.